வணக்கம் மக்களே, கோயம்புத்தூர்ல இவ்வளவு பெரிய ஷோரூம் வந்து பியூர் தேக்குக்கும் பியூர் ரோஸ் வுட்டுக்கு தான். இங்க ஒரு அதர் வுட்டை பாத்துட்டீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய் பந்தயம் அப்படின்னு இருக்காரு. சோ நம்ம கேபிட்டல் ஃபர்னிச்சர் வந்திருக்கோம். பொங்கல் வந்துடுச்சு. ப்ராடக்ட்டும் சரி, குவாலிட்டிக்கும் சரி, அண்ட் எக்ஸ்பெஷலி நான் லைக் பண்றது இவங்களோட ஒர்க் தான். ஒவ்வொரு ஒர்க்கும் அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஹைலைட். தேக்கு மரத்துக்கு லைஃப் டைம் வாரண்டி. சோ அங்கதான் நிக்கிறாரு. சோ அதை பத்தி, அதுவும் இந்த பொங்கலுக்கு என்னென்ன எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் கேட்க முடியாது. நோ ஆஃபர்ஸ் நோ இஎம்ஐ. எக்ஸ்க்ளூசிவா என்ன ப்ராடக்ட் இறக்கிருக்காங்க அப்படிங்கிற டீடைல் தெரிஞ்சுக்க போறோம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போவோம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். பொங்கல் ரிலீஸ்னால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். இப்போ நம்ம அங்கே போட்டோம் பெங்களூர்ல. நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை. திருப்பியும் உங்களுக்கு கூப்பிட்டோன்னா என்ன, நமக்கு பொங்கல் ரிலீஸ்னு ஒரு 4-5 மாடல் ரிலீஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆமாம், நம்மள தான் ஃபர்ஸ்ட். இந்த மந்த் வந்துட்டு 4 ரிலீஸ் இருக்குண்ணா. புது மாடல்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காம்பேக்ட், அந்த அளவுக்கு வேலைப்பாடும் பியூர் ரோஸ்வுட்ல உங்களுக்கு இந்த கிரைன்ஸ்ல எல்லாமே பார்த்தது. இது எல்லாமே சாலிட் தான். எனக்கு குஷனா வேணும், ஆனால் வந்து கொஞ்சம் காம்பேக்டா வேணும். இப்போ இந்த ட்ரெண்ட்னா இது. நீங்க டீக்கு ரோஸ்வுட் போகும்போது பழைய ஆளுக்கு தாண்டா யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இப்போ இந்த ட்ரெண்ட், இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாடல் ஃபுல் குஷன் தான். ஃபுல்லா உங்களுக்கு வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங்ல குஷன், பேக் ரெக்ரான் குஷன். நீங்க அவ்வளவு கம்ஃபர்ட்டா ரோஸ்வுட்ல டீக்வுட்ல இவ்வளவு கம்ஃபர்ட்டா நம்ம கொடுக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு சேலஞ்ச் இருந்தது. அதை பிரேக் பண்ணி இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். குஷன் லவ்வர்ஸுக்கு லைஃப் லாங்கா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். நீங்க குஷனா போனீங்கன்னா நீங்க 1 lakh வாங்கும்போது 4 to 5 years நீங்க மாத்திட்டே இருப்பீங்க குஷன் சோஃபாஸ். அந்த கம்ஃபர்ட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு லைஃப் லாங்கா அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுக்கும் கொடுக்கும்போது அது உங்களுக்கான ஜாக்பாட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது டீக்ல பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 56 அந்த ரேஞ்ச் வரும்னா. ரோஸ்வுட்ல பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு 20 ரூபா 76 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு 3+1+1. இது ரூல் மாடல். இது போட் டைப். இதே கான்செப்ட் தான்ண்ணா. நல்ல குஷன் டைப், நல்ல பாக்கெட் ஸ்ப்ரிங்கு. எனக்கு இவ்வளோ காம்பாக்டாக வேணும். எனக்கு பியூர் ரோஸ்வுட்ல நீங்கள் கிரெயின்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்கிற மாதிரி வுட்டுக்கு அதே கான்செப்ட் தான். லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நான் இது வந்து உங்களுக்கு 78 ரோஸ்வுட்ல, டீக்வுட்ல போகும்போது உங்களுக்கு 58. இது வந்துட்டு புது மாடல் தான். இது GB1. இது வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்வுட்ல. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேஸ் இருக்கு. உங்களுக்கு கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஹைட்டாக இருக்கிறவங்களும் லைட்டாக இருக்கிறவங்களும் உங்களுக்கு அப்படியே போய் செட் ஆகிடும் உங்களுக்கு. இது 78 உங்களுக்கு ரோஸ்வுட்ல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரைன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுன்னா இதில் ஒரிஜினல் காயணும். மரத்தில் என்ன இருக்கோ அதோட கங்கு தான் அது. அப்படியே டீக்ல போகும்போது அப்படியே 20 ரூபா கம்மிண்ணா, 59. இது வந்து நம்ம போன வீடியோல காமிச்சோன்னா அனகோண்டா ப்ரீமியம்ல உங்களுக்கு உச்சக்கட்டம்னு சொல்லலாம். ஏன்னா அது அன்கம்பேரபிள்னா. இது வந்து மாடலும் சரி, நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சோஃபா நம்ம வீட்டில் இருக்குமா அப்படிங்கிறது இமேஜின் பண்ண முடியாதான ஒரு மாடல் இது. உங்களுக்கு திக்னஸும் சரி, அந்த கிரெயின்ஸுக்குன்னா என்னோட சிம்பிள்னா இது டார்க்காக இருக்கா, இது லைட்டாக இருக்கு, இது லைட்டாக இருக்கும், அது டார்க்காக இருக்கும். நான் பாலிஷில் பண்ணியிருந்தேன்னா எல்லாமே டார்க்காக பண்ணியிருக்கணும், இல்லைன்னா லைட்டாக பண்ணியிருக்கணும். இந்த மரத்தை பொழந்தோம்னா என்ன இருக்குமோ அதுதான்ண்ணா. எனக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எனக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்து எனக்கு அது பண்ணணும்னு அவசியமே இல்லைண்ணா. இது நான் வந்துட்டு 94 நீங்கள் வரும்போது முன்ன பின்ன கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பேண்ணா. நான் 94, 98, 94 சொன்னாலும் வாங்குற கஸ்டமர் எனக்கு வராங்க. அதனால் நான் எந்த காம்ப்ரமைஸும் வுட்டில் பண்ண தேவையே இல்லை. நான் இது 94 சொல்லிவிட்டு கஸ்டமர் 50 ரூபாய்க்கு கேட்குற கஸ்டமர் தான் வராங்க. என்னடா பண்ணுறது இந்த மாடலை வச்சுட்டு இதை தள்ளணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எதில் கை வைப்பேன்னா, குவாலிட்டியில் கை வைக்கும்போது அது 50 ரூபா 60 ரூபாய்க்கு என்னால் பண்ண முடியும். அப்போ வாங்குறாங்க. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு தேவையே இல்லை. நான் இது வந்து 78 சொன்னாலும் வாங்குறாங்க, 94 சொன்னாலும் வாங்குறாங்க, இது 78 சொன்னாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறது அதில் செஞ்சுட்டாலே எனக்கு வேலை முடிஞ்சுது. எனக்கு என்னோட பாதி வேலை கஸ்டமரே முடிச்சு கொடுத்துட்றாங்க. இதுதான் புது மாடல் ரிலீஸ் ஆனது வந்துட்டு இதுதான். இது கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. சமுராய் அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாகுபலி ஷீல்டு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சைனீஸ் டைப்பில் இருக்கும். இன்னும் ஒரு 4 மாடல் ரெடியாக இருக்கு. நான் அடுத்த லான்ச்சுக்கு ஆஃப்டர் பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பைப் திக்னஸ்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். அது கம்ஃபர்ட் வைஸ் வந்து பெஸ்ட்டுண்ணா. செமையாக இருக்குது கம்ஃபர்ட்டு. நம்ம அடிச்சு பார்த்ததுக்கப்புறம் நமக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த தை சப்போர்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கணும். இந்த ஃபீலே நல்லா இருக்கும். இந்த சோஃபா ரொம்ப வித்தியாசமான சோஃபா. அப்படி வீட்டில் போடும்போது 100% வந்துட்டு எங்கேயுமே பார்க்கவே முடியாதுல்ல. ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் ஒரு 80 lakhs பட்ஜெட்டுக்கு ஒரு 3 lakhs நீங்கள் ஃபர்னிச்சர் பண்ணிங்க வைங்க, அந்த 77 lakhs வந்துட்டு அது ஷோல்டரில் தாங்கிறது இந்த 3 lakhs தான் இருக்கும். 100% இது 72ண்ணா. இது புது மாடல்ண்ணா. இது மாடல் ரிலீஸ் டாக்ஸிக். இது வந்துட்டு அதே மாதிரி தானே. இது சாலிடு, இந்த திக்னஸ்ஸு, இந்த சீட்டிங்க்கு இந்த பெண்டு, இது எல்லாமே கொடுத்துருப்போம். டாக்ஸிக் வந்து நான் என்ன ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு 62. ஃபுல் வுட் லவ்வர்ஸுக்கு பெஸ்ட் மாடல்ண்ணா. இது மோனிகாண்ணா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 கிலோ பிரியாணி சட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா ஒரு வீட்டில் வந்துட்டு நான் ஒரு 110 கிலோ இருப்பேன், இன்னொருத்தவங்க ஒரு 80 கிலோ இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்கண்ணா. வீட்டில் இருக்கிற சோஃபாவுக்கு ரொம்ப உடம்பா இருக்கிறவங்களுக்கு உட்காரதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும்.
அவங்க வீட்டு சோஃபாவில் உட்காரக்கே அவங்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு யார் வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரலாம். இது உங்களுக்கு 59 உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட இந்த அளவு கலரு கிரைன்ஸு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். நான் ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறதுக்குலாம் யாருமே ரெடியாக இல்லை. எல்லாம் பிஸ்னஸ் தான், அவன் பிஸ்னஸ் தான். நீ ஆஃபர் பண்ணாலும் ஆஃபர் போட்டாலும் அவன் பிஸ்னஸில் தான் ஆஃபர் போடுவாங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்சு ஆஃபரு, ஃப்ரீ ஆஃபரு, கிளியரன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு கம்மியாக எடுக்க முடியும்ண்ணா. உண்மையாக கம்மியாக எடுக்கிறது அப்படின்னா இந்த ஃபீல்டில் இருந்துன்னு நான் சொல்கிறேன். 10 சோஃபாவை நான் கிளியர் பண்ணணும், இந்த இடத்த எனக்கு 10 மாடல் இறக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு 6 மாதமாக 8 மாதமாக இப்படியே கடந்துட்டுருக்கு, இல்லை 1 வருஷமாக இப்படி கடந்துட்டுருக்கு. இது என்னப்பா இது வந்து 59ஆ, என்னோட பெர்சன்டேஜை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 ரூபா கம்மி பண்ணிவிட்டு ஒரு 15 ரூபா கம்மி பண்ணி, இல்லை காஸ்ட் வைஸாக கம்மி பண்ணிவிட்டு இது ஒரு 40 ரூபா அப்படின்னா 40 ரூபாய்க்கு இது கிளியரன்ஸ் போட்டுருவாங்க. திருப்பி அதே சோஃபாவை நம்ம வந்துட்டு புதுசாக பண்ண சொன்னாங்கன்னா அந்த கிளியரன்ஸ் வராது, பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இந்த ரேட்டு எல்லாமே உங்களுக்கு மாறி இருக்கு, கண்டிப்பாக மாறி இருக்கும். கிளியரன்ஸில் வேணால் நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்ண்ணா. மற்றபடி இங்கே எப்போவுமே ஒரு ஆஃபர் இருக்கும். இந்த காம்போ ஆஃபரு, இந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு மொத்த பொருள் நீங்கள் பிரித்து போட்டாலும் 10,000 ரூபா கம்மியாகவே கிடைக்காது. அவ்வளோதான், அவ்வளோதான். அது என்ன தெரியுமா, 99,999 அப்படிங்கும்போது இவ்வளோதானா அப்படின்னு அந்த 1 ரூபாத்துக்கு இங்கே போடும்போது 1 லட்ச ரூபாவா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து உங்களுக்கு மார்க்கோவில் ஸ்மால்னா, இது அவுட்டோரில் உட்காரணும், எனக்கு இந்த கையெல்லாம் இருக்காதுண்ணா, வித்தவுட் ஹேண்டில். நான் வந்து ஜாலியாக அப்படி உட்காந்து பேசி காசிப் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு அப்படியே ஒரு சோஃபாங்கும் போது பின்னாடி ரெஸ்ட்டோட உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் உங்களுக்கு உட்காரலாம். உங்களுக்கு ஒரு 53 உண்மையாகவே இதெல்லாம் வந்துட்டு ஒரு 90 ரூபா 80 ரூபாய்க்கு விற்கலாம்ண்ணா. அதே மாதிரி அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 70-75க்கு விற்கலாம். அதே கான்செப்ட் தான், லாபம் இல்லாமல்லாம் பண்ண முடியாதுண்ணா. இவ்வளோ பெரிய ஷோரூம் வச்சு 24 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ சேலரிலாம் நீங்கள் உங்களுக்கே தெரியும். 100% எனக்கு எக்ஸ்பென்ஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்திண்ணா. அப்புறம் அதுவும் மீறி அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் த எனக்கு லாபத்தை வந்துட்டு எனக்கு ஒரு 100% கிடைக்குதுன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு 70% போதும், அதுலேயே நான் மனநிறைவாக இருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப லாபம் வரும்போது திகட்டுதுண்ணா, பயமாக இருக்குது நமக்கு. அது வந்துட்டு நமக்கே பயமாக இருக்கு. நான் திடீர்னு கஸ்டமர்கிட்ட பசங்க வந்துட்டு சோஃபா வந்துட்டு ஒரு இந்த சோஃபா 55க்கு லாஸ்ட்டாக கொடுக்கலாம், ஆனால் ஒரு கஸ்டமருக்கு 60க்கு 69 60 கொடுத்தாங்கன்னா நிறைய கஸ்டமரை கூப்பிட்டு பில்லு போட்டு அட்வான்ஸ் பண்ணி போன கஸ்டமருக்கு கூப்பிட்டு 2000-3000 நான் கம்மி பண்ணியிருக்கேன். அது ஃபைனல் பண்ணி முடிச்சிருப்பாங்க, முடிச்சு அட்வான்ஸ் கொடுத்து போயிருப்பாங்க. நம்ம அப்புறம் பில்லை பார்க்கும்போது வேண்டாடா 55 போதும்டா, அதுக்கு 58 கொடுத்துருக்குறேன், வேண்டாம், அவங்க 900 வந்திருக்காங்க, கூப்பிட்டு சார் 3000 உங்களுக்கு கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். லாபம் இருக்குது, ஆனால் எனக்கு போதுங்கிற மாதிரி தான் இருக்குது. இது டியூடுண்ணா, அங்கே போடலை, இங்கே தான் ஃபஸ்ட்டுண்ணா. ஆமாம், டியூடு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குண்ணா. இது வந்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் திக்னஸ். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வுட்டு, பார்க்குற காம்பேக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஹெவி, இது நல்ல காம்பேக்டாக இருக்குண்ணா. எனக்கு குஷன் ஹேண்ட்லேயே வச்சுக்கலாம், வுட் ஹேண்ட்லேயே வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நல்ல கலர்ஸ் ஒரு 20-25 கலர்ஸ் இருக்குது. 31174ண்ணா. இது வந்து கிராப்ல ரோஸ் வுட்ண்ணா. இதனால வந்து டீ குட்க்கு வச்சுருந்தோம். இது கிராப்ல ரோஸ் வுட் வரும்போது உங்களுக்கு ஒரு 68 அந்த ரேஞ்சில் வந்துடும் உங்களுக்கு. இவங்க ஒபாமாண்ணா. இது 59. இது மார்க்கோல பிக்குண்ணா, கொஞ்சம் டிசைனாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு 59. இது நம்மளோட அஸ்தான் நீராளி, நம்மளோட கலர் தான்ண்ணா, இந்த தேன் கலர் மாதிரி இருக்கும். நீங்கள் நகைக்கடைக்குள்ள போனால் எப்படி இருக்கும். இது 69. இது ஃபுல் வுட்ல, இதுதான் ஸ்டார்டிங். ஃபுல் வுட்ல 30,000 மாடல் இருக்குண்ணா. இவங்க எம்புரான், இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. இது சாலிடு, அது இல்லாமல் உங்களுக்கு அந்த காரில் கொடுக்குற மாதிரி ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருப்போம், சூப்பராக இருக்கும். இது 78. அவங்க 78 கொடுத்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும்ண்ணா கண்டிப்பாக. இல்லைன்னா வந்துட்டு வரவங்க போகிறவங்க வீட்டில் இருந்து தேக்கலன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் தூக்கமே வராது. ஆனால் அவங்க சொல்கிறவங்களுக்கு அதை தேக்கு முன்னாடியே பார்த்துருக்கவே மாட்டாங்க. நான் எனக்கு ஃபுல் வுட் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஃபுல் வுட்டில் உட்காரணும்னு ஆசை, ஆனால் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2 இன்ச் ஃபோமு ஃபுல் செட்டுக்கு அப்படியே நம்ம கொடுத்துருவோம். 3500 4000 வரும் உங்களுக்கு. இது வந்து ஸ்கார்பியன் தான் உங்களுக்கு 58 3+1+1 உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குண்ணா. இது வந்து ஃபேஷன், இதில் ஒரு 45. இன்டீரியர் ஃபுல் வீட்டுக்கு போய் அளவு எடுத்துட்டு டீக்லேயே ஃபுல்லாக கிச்சன்ல இருந்து நினச்சி பார்க்க முடியாத எல்லா இடத்துலையுமே டீக் பண்ணிடுவோம் நம்ம, அந்த மாதிரியான. இது வந்து சுருள் 55, நல்ல குஷனாக வேணும் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பர் மாடல். இது மீனோட வால் மாதிரி இருக்குண்ணா. திக்னஸ் பார்த்தீங்கன்னா செம்ம திக்னஸாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு 53. ஆமாம், இவர் பைசன் தீபாவளி ரிலீஸ் பண்ணது, நல்லா போகுதுண்ணா, சூப்பராக போகுது உங்களுக்கு. நல்லா சாலிடான மாறும். இது ஒரு 58. இவங்க எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்சுண்ணா. இதில் வந்துட்டு எனக்கு 30,000லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 30,000க்கு என்ன மரமோ அதே மரம் தான் நான் அனகோண்டா 94க்கு அதே மரம் தான். 30க்கு ஒரு மரம், 94க்கு ஒரு மரம்லாம் கிடையாது. 30க்கு அதே மாதிரி லைஃப் டைம் வாரண்டி,
வித் சர்டிஃபிகேட்டோட. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது பியானோ மாதிரி இருக்கும் அந்த மாடல். இது உங்களுக்கு ஒரு 37, இது வந்து ரதம் ஒரு 37, 36 அந்த ரேஞ்சில் வருது. இவர் தான் வந்து ஸ்டார்டிங் மாடல் 30. இது திருஷ்யம் உங்களுக்கு 38. நான் உங்களுக்கு 38க்குலாம் வந்துட்டு உங்களுக்கு குஷன் சோஃபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக எடுத்துகிட்டு போயிடலாம் உங்களுக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு புஷ்பானா நம்மளோட 2018 இவர் வந்துட்டு சூப்பர் ஸ்டார். எனக்கு ரிச்சாக வேணும், கிராண்டாக வேணும், என் ஹாலை வந்துட்டு கொஞ்சம் ஆன்டிக்காக மாற்றணுங்கிறவங்களுக்கு சூப்பர் மாடலில் கலர்ஸ் நிறைய இருக்குண்ணா உங்களுக்கு. ஒரு 62. இவர் ட்ரம் ஸ்டிக் முருங்கா, இந்த முருங்கமாக இருக்கு, முருங்கம்மா ஆமாம் சேஃபாக அப்படி தான் இருக்குது. ஒரு 56. எலிஃபெண்ட்டில் வந்துட்டு நான் ரோஸ்வுட்னா இவர் தான் இப்போ வந்துட்டு ஒரு 2-3 மந்த்ஸாக இவர் தான் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறார். வந்து உட்கார்ந்து அந்த கலரை பார்த்தோன்னே எடுத்துடுறாங்க. 63 அது டாட்டாய்ஸ், நம்மளோட ரெகுலர் மாடல் ஃபுல்வுட் டாட்டாய்ஸில். டீப்பாய் வந்து நம்ம திணிக்க முடியாதுண்ணா. வாங்குறவங்க வாங்குவாங்க, இல்லை இந்த மாடல் பிடிக்கிறவங்க பிடிக்கும் அந்த மாதிரி, அதனால திணிக்க முடியாது. நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா தெரியுண்ணா, இந்த கிரெயின்ஸு கலரு. இதுதான் நிலம்பூர் ஒரிஜினல் கேரளா டீக்கு. இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் மாடல் வந்து எந்த மரத்தில் வேணாலும் பண்ணிடலாம். நம்ம மாடல் இதே மாடல் எடுத்து நீங்கள் அக்கேஷியால் அடித்தாலும் வந்துடும் மாடல். ஆனால் இந்த ஃபினிஷிங் வராது. மெயின் வந்துட்டு லைஃப், டீக்கான லைஃப் அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன பாலிஷ் ஆர்டிஃபிஷியல் பண்ணாலும் அது வராது. இந்த நேச்சர் இதான் மினியேச்சர். இதில் குஷன் ஃபுல்வுட் இருக்குது, இதில் குஷன் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 49 வரும், அது 54 வரும் உங்களுக்கு. இவர் நம்ம கொம்பன்னா கம்ஃபர்ட் வைஸு நினச்சே பார்க்க முடியாத மாதிரி கம்ஃபர்ட். எவ்வளோ வயசானவங்களும் உட்காரலாம். அதே மாதிரி சாலிடு. நீங்கள் கொஞ்சம் அதை நிறுத்தி பார்த்தா தான் தெரிஞ்சிடும் ஏன் கொம்பன் அப்படிங்கிறது வந்துட்டு. அதனால தான் கொம்பன் அதுக்கு. இவர் பட்டர்ஃப்ளைனா. ஏன்னா இது எதுவுமே ஷோகேஸ் இல்லைண்ணா. இன்னொன்று என்ன தெரியுமா நான் சொல்கிறேன், மெயின் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஒரு வீடு கட்டும் போது எப்படி நம்ம வெயிட் பண்ணுறோம், பர்த்துக்கு எப்படி வெயிட் பண்ணுறோம், ஒரு நல்ல விஷயத்துக்கு எப்படி நம்ம வெயிட் பண்ணி அது வாங்குகிறோம், அந்த கான்செப்டில் நீங்கள் மைண்டை வச்சுட்டு வந்தால் மட்டும்தான் என்கிட்ட வாங்க முடியும். என்கிட்ட வந்த உடனே இந்த சோஃபா பேக் பண்ணி எடுங்கிறது என்கிட்ட கான்செப்டே கிடையாது. எங்கிட்ட வந்துட்டு 45 to 55 days நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப அர்ஜென்ட்னா ஏதோ ஒன்று மேக்கப் பண்ணி தருவோம். இது எல்லாமே மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ், உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணது. நீங்கள் அடுத்த வாரம் வந்து போகும்போது பாதி இருக்கும் பாதி இருக்காது. டெலிவரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இவங்க வந்துட்டு சோஃபா டைனிங் கட்டில் கொடுத்துருப்பாங்கண்ணா. சோஃபா ஆகிட்டு வந்துருச்சு, கட்டிலும் டைனிங் ஆகிட்டு இருக்கும். அது வரும்போது இது போயிடும், அது அடுத்து வந்துடும். அப்படி எனக்கு புதுசாக செய்யறது, கடையில் வைக்கிற செய்யறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. எனக்கு கஸ்டமர் ஆர்டர் செய்யறதுக்கே கரெக்டாக இருக்குது. 45 to 55 days நீங்கள் கொடுத்தா தான் அந்த க்யூரிங்லேருந்து சீசனிங்லேருந்து இன்செக்ட், நம்ம பூச்சி மருந்து இருக்குல்ல, இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அதில் பூச்சி மருந்து மரத்தில் இன்செக்ட் பண்ணிவிட்டு அதில் வெயிலில் வச்சு நல்லது கெட்டதெல்லாம் அது பிரித்து அப்புறம் தான் நம்ம செய்வோம். சும்மா இந்த சர்டிஃபிகேட் நீட்டிட்டு நான் ஹைதராபாத்து, மும்பை, பூனே, யூகே போயிடுச்சுண்ணா. யூகே போயிடுச்சு. எல்லாத்துக்கும் லைஃப் டைம் வாண்டி நம்ம பொருளுக்கு எங்கே போனாலும் கொடுத்து தான் ஆகும்னா நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட்னா அது கண்டிப்பாக. அது இது பட்டர்ஃப்ளை தான் உங்களுக்கு. பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா 64, 4 சீட்டர் மாதிரி இருக்கும், 3 சீட்டர் மாதிரியே வராது. பட்டர்ஃப்ளை நல்ல ரெஸ்பான்ஸ் தான். 3+2 கை வச்சு உட்கார்றதுக்கே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வீட்டில் தான் நம்ம இப்படி உட்கார முடியும், வேற கெஸ்ட் வீட்டில் போய் நம்ம இப்படி உட்கார முடியாது. நம்ம வீட்டில் உட்காரும்போது நமக்கு தோன்ற மாதிரி நம்ம உட்காந்துடணும். இது வந்து கல்கினா சூப்பராக இருக்கணும் உங்களுக்கு. கல்கி வந்து ரோஸில் 79 வரும், டீக்குட்டில் 59 வரும். நான் இது RDX. இது டிசைனுக்கு வந்துட்டு காம்ப்ரமைஸே இல்லாத மாடல். எந்த காம்ப்ரமைஸுமே டிசைனில் வச்சுருக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு 68 ஃபுல்வுட் போகும்போது உங்களுக்கு 73. எவ்வளோ பெரிய ஹாலில் வந்துட்டு இது வந்துட்டு ஆக்குபை பண்ணிடணும், அவ்வளோ பெருசாக கவர் பண்ணிடும் பாருங்க. இவ்வளோ பெரிய இடத்த இந்த பிரஜாபதி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக கவர் ஆகிருக்கும். எங்கள் வீட்டையவே பேலஸ் ஆக்கணும், ஹாலையவே வந்துட்டு மினிஸ்டேட் மாதிரி ஆக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது செம்ம மாடல். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் இன்டீரியருக்கு செலவு பண்ணுற ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் நீங்கள் உங்கள் ஃபர்னிச்சருக்கு, குட் ஃபர்னிச்சர், குட் மாடல்ஸுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்டீரியர் செலவு பண்ணுற இன்டீரியரை வந்து இது சாப்பிட்ருணும். அது 73ண்ணா. அது இது வள்ளிண்ணா, 32 ஸ்டார்டிங். இவங்க ரோஸ்வுட்லண்ணா, பியூர் ரோஸ்வுட் காட்டு. 84 கிங் சைஸ்ண்ணா, 6க்கு 6.25 கிங். பியூர் ரோஸ்வுட்டில் திக்னஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருண்ணா. கட்டல் பக்கத்தில் இருக்கிற சின்ன பாக்ஸ் வாங்கினாலும் லைஃப் டைம் வாரண்டி வித் சர்டிஃபிகேட். அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நான் லியோ கிட்டத்தட்ட 4 வருஷமா ரூலிங் 58. இந்த சோஃபா இல்லைன்னா வரவங்களுக்கு தெரியாது, வேற எடுத்துருவாங்க. இது இருந்தது வைங்கண்ணா, இது போயிட்டே இருக்கும் எனக்கு, அந்த மாதிரியான கான்செப்ட். நான் இது ஷட்டர், இதுவும் நல்லா போகணும், நல்ல மாடல் ஷட்டர் மாடல். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 49. நான் காட்டில் வந்துட்டு இது ரோஸ்வுட், பியூர் ரோஸ்வுட் காட்டு. எனக்கு ஸ்டோரேஜ் வேணும் காட்டில் அப்படின்னாலும் எல்லா மாடலுக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து டீக்கில் தான் பண்ணுவோண்ணா. ப்ளைவுட்டில் ஸ்டோரேஜ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 12 இருக்குண்ணா, ஒன்லி டீக்ண்ணா. இது எல்லாமே டைனிங்ண்ணா. டைனிங்கில் நிறைய மாடல்ஸ் இருக்குண்ணா, எல்லாமே காட்ட முடியாது. 5x3, 4x3, 6x3
ஸ்டார்டிங் 34,000 இருக்குண்ணா டைனிங். இதுதான் ஸ்டார்டிங் மாடல் 34 இருக்குண்ணா. 4x3 ராக்கிங் சேர்ல இவ்வளோ மாடல் இருக்குண்ணா. இவ்வளோ மாடல் ராக்கிங் சேர்ல இருக்குது. இதெல்லாம் ரோஸ்வுட்டில் பீச்சஸ் சேர்ஸ் எல்லாமே இருக்குது. டைனிங் பார்த்தீங்கன்னா தெரியுங்கண்ணா வுட் கட்டிங். எனக்கு கிளாஸ் வேணும்னா கிளாஸ் போட்டுக்கலாம்ண்ணா. எனக்கு மார்பிள் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மார்பிள் போட்டு தருவோம். இந்த லெக்கெல்லாம் பாருங்க, லெக்கு தான் மெயின்ண்ணா. 5 கால், இதில் மான் கால்ண்ணா, டியர் லெக்கு, மானோட கால் மாதிரி இருக்கும். பெஞ்சுன்னா பெஞ்சு, சேர்னா சேர், கஸ்டமர் சாய்ஸ் தானே. காட்டும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் 38ண்ணா. கிங் 6 சென்டரும் டீக்கு, அடியில் ஒரு சப்போர்ட் 6-7 ரீப்பரும் டீக்கு. இதெல்லாம் உங்களுக்கு 39. குயின் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு 29லேருந்து ஸ்டார்டிங்ண்ணா. இலவம் பஞ்சு பெட் இருக்குது நம்மக்கிட்ட. மேட்ரஸுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. நான் எந்த வீடியோலுமே மேட்ரஸ் ப்ரொமோட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே அவங்க சொல்கிறத நானே நம்புகிறேன். அதனால நான் அதை வந்து என்னால் சொல்ல முடியாது. ப்ராடக்ட்டுக்கு நான் சொல்லுவேன், இது நல்லா இருக்குன்னா, எந்த பெட் நல்லா இருக்குன்னா அதை நீங்களே ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்கன்றவங்க. ஏதோ செட்டிநாடு காரைக்குடினா பொண்ணு கல்யாணத்துக்கு, வீடு ஓப்பனிங் கிஃப்ட்டுக்கு ஸ்க்ரீனை போட்டு இறக்கிடுவோம் நம்ம. இது அப்படியே பியூர் ரோஸ்வுட்னா. நான் இது வந்து உங்களுக்கு 82ண்ணா. நான் இங்கே வாங்கினேன், ஜஸ்ட் வாங்கினேன் ரோஸ்வுட். இது சரிங்களா, படுக்கிற இடமும் ரோஸ்வுட், நோ காம்ப்ரமைஸ். படுக்கிறவங்க ரோஸ்வுட் தான். இந்த அளவுக்கு ரோஸ்வுட் யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. இது 120 அந்த ரேஞ்ச் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேண்ட் கார்விங்கு. அது மொபைல் இது குயின் சைஸ். இது உங்களுக்கு 55 வரும்ண்ணா. ஸ்டார்டிங் 29லேருந்து இருக்குண்ணா. இதெல்லாம் உங்களுக்கு 29, இது 29. எங்களுக்கு 29 தானே ஸ்டார்டிங்கு. அது கம்மி என்னால் கட்டில் என்னால் கொடுக்க முடியாது. அந்த குவாலிட்டியில் என்னால் பண்ண முடியல. நானும் ட்ரை பண்ணேன், 22, 23 ட்ரை பண்ணேன், முடியல. ஏன்னா அடியில் இருக்கிற சட்டத்துலேருந்து டீக் போடுறேன்னா ஏன்னா என்னோடய பாலிஷி 6,000 அதிலே முடிஞ்சுது. அப்புறம் வந்து மரம், கூலி, அப்புறம் ஆமாம் கூலியில் கட்டலைங்க அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இஎம்ஐ கிடையாதுண்ணா. இஎம்ஐங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே இஎம்ஐ இல்லாத ஒரே ஷாப்பு, ஒன் ஆஃப் த ஷாப்புங்கிறது நம்மளோட தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா இஎம்ஐக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், அதனால் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கியாடான்னு கேட்டாங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணான்னா இஎம்ஐ வந்து உட்காந்துருவாங்க. நான் அப்படியே ஏசியில் உட்காந்தா போதும், அவங்க சேல்ஸ் பார்த்துக்குவாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு இஎம்ஐ கேட்டு ஃபோன் மாத்திரமே ஒரு 20-30 கால்ஸ் வரும்ண்ணா. நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு ஒருத்தவங்களை கடன் வாங்கி இந்த பொருளை வீட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு இந்த வருத்தான இது வந்து தேவைப்படுற பொருள் கிடையாது. இது அத்தியாவசியம் கிடையாது. கட்டில் இல்லைனாலும் படுத்துக்கலாம், சோஃபா இல்லைனாலும் உட்காந்துக்கலாம், டைனிங் இல்லைனாலும் சாப்பிட்டுக்கலாம். இது நம்மளை வருத்திட்டு கடன் வாங்கி மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி, சொந்தக்காரனுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி நம்மளவே நம்ம ஏமாற்றிட்டு அது கடன் வாங்கி வாங்குற அளவுக்கு இந்த பொருள் அத்தியாவசியமான பொருளே கிடையாது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். நீங்கள் உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா, கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு டைம் வரும். அந்த டைமில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது காசு வரும். அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கிட்டு அதை சந்தோஷமாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பொருள் வாங்குகிறோம். அதனால் வந்துட்டு நம்மளோட கிராஃப் லைஃப் வந்துட்டு இப்படி தான் இருக்கும், இப்படியே இருக்காது. அதனால் நம்ம ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம், நம்ம கையில் காசு வந்ததுக்கப்புறம் சீட்டு போடுங்க, அது சேர்த்து வைங்க, சேவிங்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபஷனில் நீங்கள் கண்டிப்பாக மேலே வருவீங்க நீங்கள் ஒர்க் பண்ணால். அப்போ நம்ம வந்துட்டு அப்படி கேஷை கொடுத்து வாங்கிட்டு போகும்போது அதோட ஒரு கெத்து வந்துட்டு, அதோட ஒரு இது வந்துட்டு வராது. அதனால் இஎம்ஐ நம்ம பொருள் யாரும் கொண்டாடக்கூடாதுண்ணா. ஆமாம், நான் வருவாங்கண்ணா. இப்போ இந்த கட்டில் ஒரு 50,000 வச்சுக்கோங்கண்ணா. வருவாங்க, அவங்க ஒரு 25,000 பட்ஜெட்டாக இருக்கும். வந்து பார்த்துட்டு இஎம்ஐ கேட்பாங்க. நான் இல்லைண்ணா இஎம்ஐ பண்ணுறது இல்லைண்ணா அப்படின்னா சரின்னு சொல்லி போயிடுவாங்கண்ணா. என் கண்ணு முன்னாடியே 3 to 6 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து அதே பொருள் வாங்கிட்டு போனவங்க எத்தனையோ பேர்த்து நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு அதுதான் சந்தோஷம் கொடுக்குது எனக்கு. ஆனால் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் குனியம்புத்தூர்ண்ணா. குனியம்புத்தூரில் மெயின் ஷோரூமு, வர என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ரோஸ்வுட்டுக்கான தனி ஷோரூமும் இன்டீரியர் டெமோவும் போட்டிருக்கோம். அங்கே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வரலாம். வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கணுங்கிறது அவசியமே இல்லைண்ணா. வாங்கிறது இதெல்லாம் வந்து அவன் முடிவு பண்ணணும். நிறைய பேர் சும்மா பார்க்க வந்தாங்க, எடுத்துகிட்டு அங்கே வாங்க. இது வாங்க வந்தவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் வந்து இதெல்லாம் 30,000 40,000ங்கிறது வந்துட்டு ஒரு மனுஷனை ஒரு மாதம் கஷ்டப்பட்டு ஓடி உழைக்கிறது. அதனால் நீங்கள் 1க்கு 4 கடை போங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன மாடல் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. போய் இந்த கிரேடு லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட இது 40,000 சொல்கிறேன்னா ஒரு 35,000 நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன் கண்டிப்பாக. எனக்கு டெலிவரி வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் எல்லா பக்கமும் கொடுத்துட்டுருக்குறோம். ஓன் வெஹிக்கிள் தான். உங்களுக்கு பார்சலில் போகிறது, டிரான்ஸ்போர்ட்டில் தூக்கி போடுறது, டெலிவரி ஃப்ரீன்னு சொல்லிட்டு எல்லா கஸ்டமரையும் காக்க வச்சுட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஒரு வண்டியில் அனுப்புறது அப்படிலாம் கிடையாதுண்ணா. சென்னை வந்து ரெகுலர் எனக்கு டெய்லி இருக்குது. 3,500 சென்னைக்கு. ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் 4 ப்ராடக்ட் வாங்கினாலும் 3,500. வேறு இந்தியாவில் நீங்கள் எங்கே கொடுத்தாலும் நானும் கஸ்டமர் ஷேரிங்கு, ஓன் வெஹிக்கிள், ஓன் நம்ம பசங்க வந்து செட் பண்ணி எல்லாம் கொடுத்து 30% தான் அட்வான்ஸ் வாங்குவோம். பேலன்ஸ் டெலிவரி பண்ணி உங்கள் வீட்டில் பொருள் வச்சதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம வாங்குறது. முன்னாடியே காசு ஃபுல்லாக வாங்குறது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி என்னை நம்புறீங்களோ அதே மாதிரி நான்
கஸ்டமர் நம்பி தான் அனுப்புகிறேன் நான். பீரியட் டியூரேஷன் 45 to 55 days. அதுக்கு மேலே கிளைமேட் கண்டிஷன். கஸ்டமருக்கு என்னை திட்டுனாலும் பரவாயில்ல, அது இன்னும் க்யூர் ஆகலை, உள்ள தண்ணி இருக்குண்ணா. இதை ட்ரை பண்ணி சீசன் பண்ணி எடுக்கும்போது 95% கம்ப்ளைண்ட் இருக்காதுண்ணா. ஆனால் அந்த 5 to 10% கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் இரும்புங்க, இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, எடுத்துகிட்டு போடா, தூக்கி தண்ணியில் தூக்கி போடுறா, அது ஏறுற 10 பேர் ஏறுற அந்த கான்செப்ட் இங்கே கிடையவே கிடையாதுண்ணா. மரம் நேச்சர் இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. என்னால் என்ன ப்ராசஸ் பண்ணுமோ பண்ணிட்டேன். அதுக்கு மேலே என்ன ஆனாலும் நான் சொல்கிற மாதிரி நான் போகிறேன். டீக்கில் இவ்வளோ கிரேட் இருக்குது, இதுக்கும் மேலே கடல் மாதிரி டேக்கு. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இங்கே A கிரேட் நிலம்பூர் டீ குட்னா. இது பிஃபோர் பாலிஷ், இது ஆஃப்டர் பாலிஷ். நான் இப்போ சொல்கிறேன்ல, இந்த ஜல்லிக்கட்டு சோஃபா ஒரு 55,000 ரூபா நான் சொல்கிறேன் என்னோட கிரேடில். அதே 40,000 ரூபாய்க்கு இந்த கிரேடில் பண்ணலாம். இது தேக்கு தான். நீங்கள் கார்பெண்டர் வச்சு செக் பண்ணிங்கன்னா தேக்காக தான் இருக்கும். பாலிஷ் பண்ணால் எப்படி இருக்கும். இது என்னன்னா ஒரு 15-16 வருஷமான மரம். இது எடுத்தோம்னா இது ஒரு ரேட்டில் கிடைக்கும். இதில் வந்து நான் 40,000 ரூபாய்க்கு, என்னடா ஜல்லிக்கட்டு நீ 55 சொல்கிறேன், அங்கே 40 ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறாங்களே, அது இதில் தான். இது என்னன்னா இந்த கலர் இன்னும் ஆகலை. இந்த கலர் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை எடுத்து பண்ணால் இது இப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு இந்த இதில் குத்தாக விழுந்து பவுடர் விழுந்துடும் ஃபியூச்சரில். ஆமாம், இந்த டல் ஆகும்போது இதில் பூச்சி வந்து இந்த ஒயிட்டை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பூச்சி ஃபார்ம் ஆயிரும். இதுக்கு நீங்கள் வாரண்டி எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா தெரிச்சு ஓடிடுவாங்க. வாய்ப்பே இல்லை. அப்படி எழுதி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்க அர்த்தம். எழுதி தர மாட்டாங்க ஃபர்ஸ்ட் 100%. இது வந்து நான் கொடுக்குற கிரேட்னா இதில் 10 to 15% உங்களுக்கு ஒயிட் இருக்கும். ஆனால் இதுக்கு நான் லைஃப் டைம் வந்துட்டு சர்டிஃபிகேட்டோடவே நான் கொடுத்துருவேன். இதுக்கு நீங்கள் என்ன ஆனாலும் என்னோட பொறுப்பு. இதுக்கு மேலே கிரேட் இருக்குது. ஜல்லிக்கட்டு ஒரு 90 ரூபா வரும், அப்படியே தங்க மாதிரி இருக்கும். அது கேட்குறவங்களுக்கு தான் பண்ணி கொடுப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சர் 100% மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருமே வாங்கலாம். இதில் ரொம்ப போதுமானது ஃபர்னிச்சர் இருக்குது. இது வந்துட்டு அக்கேஷியா. இவன் தான் வந்துட்டு உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த சபையிலுமே சேர்த்தக்கூடாது, அவனை என்ன ஒதுக்கி வச்சவன் அவன். ஆனால் அவன் தான் இப்போ வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, கட்டில் 14,000 ரூபா, பெட்டோட சோஃபா வந்துட்டு 15,000 ரூபாய்க்கு 311. இதில் பண்ணி பாலிஷ் பண்ணால் டீக்கு மாதிரியே இருக்கும். இதில் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அதுதான் டீக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் போய் கண்டுபிடிக்க முடியாது. 100% கண்டுபிடிக்க முடியாது. இந்த மரத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் கண்டுபிடிக்கணும்னா விஷயம் தெரிஞ்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். கஸ்டமராக போனா கிரெயின்ஸ் இருக்கணும். பாருப்பா கிரெயின்ஸ் இருக்குங்குவாங்க. இன்னும் கொஞ்சம் கிளியரானது தூக்கி போட்டோம்னா இன்னும் கிரெயின்ஸ் கிடைக்கும். பாலிஷ் பண்ணால் உங்களுக்கு அது இது ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பெட்டை தூக்கிட்டு தட்டுவாங்க, மரம் தான் போட்டிருக்கேன், ஃபுல்லாக மரம் தான், கேரளா வுட்டுங்குவாங்க. கேரளா வுட்டுனா என்ன வுட்டு? கேரளா வுட்னா கேரளா நிறைய வுட் இருக்குது. ஆமாம், கேரளா டீக்குன்னு சொல்கிறீங்களா, அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. கேரளா வுட்டுங்குவாங்க, பலகைங்குவாங்க. நீங்கள் பலகை போட்டிருக்கேன் பாருங்க, என்ன பலகை போட்டிருக்கீங்க? பலகைனா பிளைவுட் பலகை தான். நீங்கள் எல்லாமே பலகை, என்ன பலகை அது சொல்லுங்கன்னா அது சொல்ல முடியாது. அவங்களோட பிஸ்னஸ் இது வச்சிங்கன்னா. இன்னொன்று என்னன்னா, அதை வாங்குறதுக்கும் ஆளுங்க இருக்காங்கண்ணா. இப்போ என்னோட சோஃபா 55,000 ரூபா சோஃபா வாங்குறதுக்கு அது ஆள் இருக்காங்க. 55 ரூபா கொடுத்து வாங்க முடியாத ஆளுங்க இருக்காங்க. என்னால் 20,000 ரூபா தாங்க என்னோட கான்செப்ட், அதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் அதை வாங்கி 5 வருஷம் 6 வருஷம் உனக்கு லக்கு இருந்தால் அது பாட்டுக்கு இருக்கும். அது அவங்களுக்கு ஒன்றுமே நம்ம பேசவே முடியாது. உன்னால் 55 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சிட்டும் நீ போய் 30,000 ரூபாய்க்கு ஏமாறுறது என்னால் ஏற்றுக்க முடியாது. அது அவங்கள தடுக்கிறது, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணுறது தான் இது. என்னால் 20 தாங்க, எனக்கு இது புரியுது, எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் 20 தானே, அது வந்துட்டு அவங்களோட சக்தி. அதுக்கான மார்க்கெட்டில் நிறைய இருக்குது, அது நீங்கள் வாங்கி சந்தோஷமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு போய் ஏமாறுறதோ போய் வந்துட்டு விழுகிறதோ, அது நான் இந்த ஃபீல்டில் இருந்துட்டு அதை வந்துட்டு வழிநடத்துறதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. அதுதான் இது. சூப்பர். நம்ம மீண்டும் இந்த பொங்கல் முடிஞ்சு மீண்டும் அங்க நீங்க பெங்களூர், அந்த கிருஷ்ணகிரி, ஹொசூர், அங்க தருமபுரி இருக்கிறவங்க உங்களுக்கு பெங்களூர் ஈஸி பக்கம். பன்னார்கட்டா ஜிகினி ரோடு தான், சிட்டிக்குள்ளாரே போக வேண்டியது இல்லை. நீங்க ஹொசூர்ல இருந்து உங்களுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் தான், அவ்வளோதான். அங்க போனீங்கன்னா இதை விட பெரிய ஷோரூமு இங்க இருக்குது, எல்லாமே அங்கேயே இருக்குது. நீங்க அங்கேயும் போய்க்கலாம், வாங்கிக்கலாம்.